அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, தேவனால் கூடாதது எதுவும் இல்லை. அது எல்லாமே தேவனால் கூடும், இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். நடந்தவைகள் எல்லாம் என் திறமையினாலும் என் பலத்தினாலும் என் புத்தி கூர்மையினாலுமே நடந்தது, சாத்தியமாயிற்று என்று தன்னைத்தானே மெச்சிக்கொள்பவர்கள் அநேகர் உண்டு. ஒரு காரியம் நடந்து அது தேவனால் பிரசித்தி படுத்தப்படுமானால் அதை செய்தவன், இது நான் பிளான் பண்ணது, எனக்கு புத்தி கூர்மையினால் எனக்கு உண்டானது என்று சொல்வான். ஆனால் தேவனுக்கு அதில் ஒரு சின்ன பகுதி கூட பெருமையை தேவனுக்கு கொடுக்க மாட்டான். கர்த்தராலே நடந்தது என்று சொல்ல மாட்டான். இப்படிப்பட்டவர்களை பெரும்பாலும் நம்பிக்கை அற்றவர்களே அதை சொல்லுகிறார்கள். தேவனால் எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்பீர்களே. ஆனால் இங்கு நான் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். இதில் மோசே தான் மரிக்கும் முன்னால் யூதர்கள் இந்த இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடந்து போவதற்கு முன்னால் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் அவருடைய கைப்பார்வை, இது பப்பர் ஷோ பண்ணுவாங்க, யார் அது என்ன தமிழில் பப்பர் ஷோ பண்ணும்பொழுது இவன் என்ன நினைக்கிறானோ, இவன் ஆடு போல் அந்த பொம்மை ஆடும், பொம்மலாட்டம். இவன் ஆடுவது போல் அந்த பொம்மைகள் ஆடும். அந்த பொம்மைகள் எல்லாம் நான் தான் ஆடுகிறேன் என்று சொல்ல முடியாது. அதே போல் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கையினுடைய பொம்மைகளாக இருக்கிறீர்கள். உபாகமம் 8:16-20 வரை வாசியுங்கள். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன ஆதாமை போலவும், கோலியாத்தை பலம் கொண்டு தேவனை மதிக்காத கோலியாத்தை போலவும் அழிந்து போவீர்கள் என்று சொல்வது மட்டுமின்றி தேவனால் கூடாதது எதுவும் இல்லை என்று இங்கு சொல்லியிருக்கிறான். அதுவரை வழி நடத்தி வந்த மோசே யோர்தானை தாண்ட முடியாதுன்னு சொல்லிட்டார், இங்கன்னு பார்த்துக்கோ அப்படின்ட்டார். அவன் சொன்னான், எல்லாம் போய் நீங்கள் போவீர்கள் என்று தெரியும், கடினமான கழுத்துள்ளவர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு அடிபணிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சன்னதியில் கீழ்ப்படிந்தவர்களாக இருங்கள், அப்படியானால் நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். நீண்ட நாள் யாசனையில் அவசியம் ஒருவனே அவனை குணப்படுத்த முடியாமல் கைவிடப்பட்டவனே, அவனுக்கு வேண்டியவர்களே அவனை பாரமாக கருதி அவனை புறமை தள்ளி விடுகிறார்கள். அப்படி தனியாக விடப்பட்ட 38 வருஷமாக வியாதியால் அவதியுற்ற ஒருவனை பெதஸ்தா என்ற குலத்திற்கு சென்று இவர் அவனை குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். மனிதர்களால் கூடாது என்று கைவிடப்பட்டு விட்டான். அவனால் கூடாது என்று எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவனை இயேசு கிறிஸ்து சென்று குணமாக்கினார். ஆகையினால் உங்களால் கூடாது என்று முடிக்கப்பட்ட ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியும் என்பது இதனால் விளங்குகிறது. இனி இந்த உதவியை செய்த இயேசு கிறிஸ்து இதை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சாப்பிடாமல் இருப்பானா? அவன் ஒரு உபவாசம்னு சொல்லுவான், கொஞ்சம் சொல்லுவான், பிறகு சாப்பிட்ருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது?
யார்களுக்கெல்லாம் உதவி தேவையோ, யார் யார்களுக்கு தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்கள் தேவையோ அவைகள் அந்த ஓய்வு நாளில் கிடப்பதற்கு நாம் தடையாக நிற்கக்கூடாது. தேவன் உங்களை செய்ய சொல்வீர்களானால் செய்யுங்கள், அதற்கு எந்த நாளும் தடையாக வராது. இல்லாமல் இருந்தால் நீங்கள் சபையில் சொல்லப்படுகிறதை அனுசரியுங்கள். சபையாராக இருந்து நீங்கள் மட்டும் தனியாக எதிர்த்து கோஷம் போடக்கூடாது. சபையினுடைய சட்டத்திட்டங்களை நடக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய, அவர்தான் தலையாக இருக்கிறார், அவருடைய கட்டளைகளின்படி நடக்குவதற்கு நீங்கள் தவறிவிடக்கூடாது. இனி மனித சமுதாயத்தில் ஆதரவற்ற மனுஷர்களையும் பாவம் செய்து அதனாலே புறந்தள்ளப்பட்டவர்களாயும் பாவத்தை மன்னிக்கவும் அதோடு ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நடக்கவும் இவர் செய்கிறார். மனிதர்கள் தள்ளிவிடுகிறார்கள், இயேசு செய்கிறார். இது யோவான் நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு சம்பவத்தின் மூலம் அறியலாம். ஒரு ஸ்திரீ உபச்சாரம் செய்து விட்டாள். உபச்சாரம் செய்த பெண் மன்னிக்கப்படலாம், அதற்கு வழிகள் அங்கு இருக்கிறது. அவள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவளை கல்லறிந்து கொன்று விட வேண்டும் என்று இவரிடம் வந்து கேட்கின்றனர். அப்பொழுது இவர் என்ன சொல்லுகிறார்? நீ கல்லறிஞ்சிக்கோ. ஆக்சுவலாக அவன் எதுக்கு அவளை அங்கே கொண்டு வந்தான்னா, அவன் மேலே உள்ள அக்கறையோ அந்த நீதி பிரமாணத்தை நிறைவேற்றும் என்ற அக்கறையோ அந்த பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் கிடையாது. இவரை எப்படியாவது நாம் ஒரு காரியத்தில் சிக்க வேண்டும். யூதர்களுக்கு ஒருவனை மரண தண்டனை கொடுக்க முடியாது. அப்போது அவங்க வந்து கேட்குறாங்க, இவளை இயேசு மோசே கல்லறிய சொன்னான், கொண்டு அவளை கொண்டு போடு என்று சொன்னான், அப்படி செய்யவா? அப்படி அவர் ஒருவேளை அவளை கொண்டு போடுன்னு சொன்னால் நேர ராயன்ட்ட போய் என்ன சொல்லுவான், ராயனே உமக்குள்ள அதிகாரத்தை அவன் கையில் எடுத்துட்டான், ஆகையினால் அவனை தண்டியும் என்று சொல்வார். ஒருவேளை அவர் அவளுக்காக பரிதாபப்பட்டு சரி இந்த பெண்ணை விட்டு விடுங்கள் என்று சொன்னால், உபாகமம் 21:22 சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்தவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் நீர் அவர்களை விட்டுவிடும் என்று சொல்லுகிறீர், ஆகவே மோசையின் நீதி பிரமாணத்தை நீர் அவமதிக்கிறீர் என்று அவர் மேல் குற்றம் சாட்டுவார்கள். இதற்காகவே அவர்கள் கொண்டு வரப்பட்டார். இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை இப்பொழுது அதிகாரமாக பிரசங்கிக்கிறார்கள், ஆகையால் அதையும் சொல்லுகிறேன். இதெல்லாம் கேட்டு அவர் என்ன சொல்லுவார், யாராவது பாவம் செய்யாமல் இருக்கிறியா, அவன் வந்து முதல்ல அவள் மேல் அவளை கொல்லும்படியாக கல்லை எறி அப்படி என்று சொல்லுவார். ஆனால் அவர்கள் மனமே அவர்களை குத்தியதால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பாவம் செய்திருக்கிறோம், இன்னும் எல்லாரும் கல்லை போட்டுன்னு போயிடுவாங்க. ஆனால் அவர் தரையில் எழுதி கொண்டிருந்தார், அவர் புழுதியில் எழுதி கொண்டிருந்தார். இந்த புழுதியில் எழுதி கொண்டிருப்பதை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி 17:13 இதில் பாவிகளின் பெயர்களை அவர் எழுதுகிறாள் என்று ஒரு படம் சொல்லியிருப்பான். இதுக்கு பொருந்துமா என்பது எனக்கு தெரியாது. இதை எடுத்து அநேக தேவனுடைய ஊழியர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு அங்கே என்ன எழுதினார் என்பது நமக்கு தெரியாது, என வேதம் சொல்லவில்லை. அவளையும் விட்டுருவார், மன்னிச்சு நீ போன்னு விட்டுருவார், ஆனால் இனி பாவம் செய்யாதே என்பார். பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் உடையவர் தேவன் ஒருவரே. ஏனென்றால் பாவம் என்பது தேவனுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய செயல். பாவம் என்பது தேவனுடைய விதிமுறைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் மீறுவதுதான் பாவம். அவருக்கு எதிராக பாவம் செய்யும்போது அவர் ஒருவரே அதை மன்னிக்க முடியும். அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து எப்படி பாவங்களை மன்னிக்கலாம், எப்படி மன்னிக்கிறார் என்பதை யூதர்களிடையே கேள்வி எழுந்தது. இதற்காக இயேசு பதில் சொன்னார். மத்தேயு 9:1-8 வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரை பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு
திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தீவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஒன்றும் சும்மா அங்கே வந்து ஷோ போடுறதுக்கு வரல. நான் இங்கே பூமியில் உள்ளவர்களை எல்லாம் இது பண்ணுற ஒரு உசுப்பேற்றுவதற்காக வரவில்லை. உங்களை எல்லாம் நான் கூட்டி சேர்த்து கொண்டு நான் தேவனிடம் போவேன் என்று சொல்வதற்காக அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பாவங்களை மன்னிக்க வந்திருக்கிறேன், எல்லா அதிகாரங்களையும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு அதிகாரம் தேவனுக்கு இருக்கிறதோ அதையெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் நான் சொல்லும் ஒவ்வொரு காரியத்திலும் அது பிதாவினால் நடக்க வேண்டியது, ஏன் இவனால் நடக்க வேண்டியது என்பதை நீங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. பிதா எல்லா அதிகாரத்தையுமே எனக்கு கொடுத்துட்டாருன்னா அப்புறம் என்ன வேண்டியது இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொன்னார். அதான் அதில் சொல்வார், அவனே, மனுஷகுமாரன் அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. படுக்கை எடுத்துக்கொண்டு நடனா நீ பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் தெரியாது அவர்களுக்கு. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா அப்படி தான் உட்காந்துருப்பான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னதுதான் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது அங்கு வெளிப்படையானது. அங்கே வெளியானதும் எல்லோருக்கும் கோபம் வந்துட்டு, தேவன் ஒருவருக்கு தானே அதிகாரம் இருக்கிறது, இவன் எங்கேருந்து பாவங்களை மன்னிக்கிறான்? அதற்காகவே அவர் அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தினார். அடுத்ததாக, மனிதர்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏற்படும் ஏமாற்றம், குறைவுகள் தன்னிடம் முறையிடப்படும் பொழுது குறைவுகளை நிறைவாகிறதாக அவர் செய்கிறார். இதுவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் செய்கிறார். அவர் பார்க்கிறார், அவர் யார் யார் நம்மை அண்டி இருக்கிறார்களோ, நம்மை நம்பி இருக்கிறார்களோ, தேவனை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறார். கானா ஒரு கல்யாணத்தில் நடந்ததை பற்றி தான் சொல்லுகிறேன். யோவான் 2:1-11 வரை வாசியுங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரச குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை
கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அங்கு ரசமும் குறைவுபட்டு போனது. அங்கு இயேசு கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்பட்டது. உங்கள் வாழ்விலும் எது குறைவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாரானார், அவருடைய ஆவியானவர் உங்களோடு இருப்பாரானார், எல்லா காரியமும் நிச்சயமாக நிறைவானதாக நடக்கும். உலகத்தில் என்றும் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக வாழ்வது எப்படி என்று யாக்கோபு தமது நிருபத்தில் எழுதியிருக்கிறார். இது சில குழந்தைகளிடம் தகப்பனார் சொல்லுவார், அந்த கடைக்கு போய் ஏதோ ஒரு காரியத்தை வாங்கி காசு கொடுப்பார். அவன் காசை வாங்கிக்குவான். நான் போகிறேன், நீர் சொன்னது நான் போகிறேன், ஆனால் இது அங்கே கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது, அங்கே இருப்பது மாதிரி எனக்கு தெரியல. அவன் அப்போவே என்ன பண்ணிட்டான், அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவன் இருமனம் உள்ளவனாக இருக்கிறான். நிச்சயமாக அவன் தேடி போகிற காரியம் கிடைக்காது. யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்பதை 1வது அதிகாரம் யாக்கோபு 1:4-8 வரை வாசியுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். என்றைக்கும் இருமனம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த உங்க விசுவாசம் ஸ்திரமானதாக இருக்காது. அது காற்றில் அரைமுறை விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களானால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தேவனிடந்து பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனால் கூடாதது எதுவும் இல்லை. மனிதர்கள் குணமாக்க முடியாத அல்லது வியாதிப்பட்டிருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். பிசாசினால் பாவத்திற்கு உட்பட்டிருந்த போதும் தேவன் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவும் பிசாசானவனை அழிக்கும்படியாகவும் ஒரே தரமாக ஒரே பேரான தன்னை மகனையே அவர் பூமிக்கு கொடுத்தார். இது ஏன் நாம் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்றால் அவர் தனது மகனையே கொடுக்க சித்தமாக இருக்கிறார். உனக்கு ஆக வேண்டிய காரியங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தன் மகனையே கொடுத்தார். உடனே அவன் பாவமாக்கிட்டான். நீ அழுற, ஆண்டவரே என்னை பாவமாக்கிட்டானே, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொன்று சொல்கிறானே, எது சத்தியம்னு எனக்கு தெரியல, எனக்கு வேதத்தை வாசித்து புரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும். அப்படி கேட்ட அந்த குரல்களுக்காக அவர் தனது மகனையே அனுப்பினார். அப்படிப்பட்ட தேவனால் கூடாத காரியம் எதுவும் இருக்குமா? தேவகுமாரனை சிலுவையிலே அறைந்து, சிலுவையில் போய் யார் மறிக்கிறதுக்கு நான் சிலுவையில் அறைய வரேன், என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:6-11 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அது மட்டுமல்லாமல்
சாத்தானால் அவனுக்கு அடிமையானவளை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக சிலுவையில் பலியானார். 1 பேதுரு 2:22-24 வரை வாசிப்பீர்களேயானால், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் தமது பாவங்களை அவர் சுமந்து அதற்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அந்த பாவங்களை நிமித்தம் அவர் மரித்தார். அப்படியானால் அந்த பாவங்கள் அங்கு ஈடுகட்டப்பட்டு விட்டது. நீங்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். அதை அவர் சிலுவையிலே செய்தார். ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஆதாம் மூலம் பிசாசுக்கு அடிமையாகிவிட்டவர்களை நம்முடைய பாவத்திலிருந்தும் சிலுவை மரணத்தினால் விடுதலை செய்தார். எப்பொழுது ஆதான் பாவம் செய்து இவனுக்கு அடிமையாகி விட்டானோ, ரோமர் 6:16 சொல்லுகிறபடி, நீ யாருடைய அதிகாரத்தை ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அவனுக்கே நீ அடிமையாக இருப்பாய் என்று சொல்லுகிறபடி சாத்தான் அடிமையான போது அவன் நிமித்தமாக எல்லா மனிதர்களும் அடிமையாக்கி விட்டார்கள். சாத்தான் தேவன் படைத்த மனிதனை நான் அடிமையாக்கி விட்டேன் என்று ஒரு சவால் விட்டதை நாம் பார்க்கிறோம். அதை முறியடிப்பதற்காக தனது குமாரன் வந்து சிலுவையிலே மரித்தார். நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாயோ அதை மனிதர்கள் செய்யக்கூடாததை இந்த மனிதர் செய்வார் என்று அவர் செய்ய வைத்தார். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கடைசியாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் அதிசயங்களை உண்மை என்றும் அவரால் கூடாதது ஏதுமில்லை என்று விசுவாசிப்பவர்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெறுவார்கள். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதிலிருந்தே எல்லாமே தெரிந்திருக்கும். அவரால் கூடாது எதுவுமே இல்லை. நீங்கள் அவர் விசுவாசியாக இருப்பீர்களேயானால் நீங்கள் அவருடைய விசுவாசியாக இருக்கும் பொழுதே அவர்கள் எவைகளையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அப்படி தகுதியானவர்களையே நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அவர் இங்கு இறுதியாக சொல்லுகிறார். அன்பான பிதாவை, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உம்மால் எல்லா காரியமும் முடியும். எவைகளெல்லாம் உமது பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறார்களோ அவைகளெல்லாம் நீர் கொடுக்க முடியும். ஆனால் எவைகளை அவர்கள் கேட்க வேண்டும் என்பதை அவர்கள் மனதில் நீர் வைத்திருக்கும் ஆவியானவர் தாமே சொல்லி அவர்களை வழி நடத்துவாராக. இதை நீர் செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமேன்.